ஹாய். பொதுவாக சனி பெயர்ச்சின்னா நமக்கு ஒரு பயம் இருக்கும். அதே மாதிரி இப்போ சனி வக்ரமானாலும் எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கு. அந்த மாதிரி 2026 வருடம் ஜூலை மாதம் 26 இருந்து டிசம்பர் மாதம் 10 வரை 138 நாள் சனி வக்ரமாக போகிறாரு. அப்படி வக்ரமாகிற சனி உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். மேஷ ராசியில் பிறந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். மேஷ ராசியில் பிறந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள், கேதுவோட நட்சத்திரம். உங்களுக்கு இந்த சனி வக்ரமாகிறது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்னா, இதுவரைக்கும் உங்களுக்கு ஒரு குழப்பம் இருந்திருக்கும். எல்லாத்திலுமே ஒரு குழப்பம் இருந்திருக்கும். அந்த குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்கும். நம்ம செய்யறது சரியான செயல்தான், நம்ம எடுத்த முடிவு சரியான முடிவு தான், இந்த மாதிரியான குழப்பங்கள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு தெளிவு பிறக்கும். நீங்க இதுவரைக்கும் செஞ்சு பாதியில நிக்க வச்சிருந்த வேலைகள் இனி ஈஸியா முடியும். ஏன் பாதியில நிறுத்திருப்பீங்கன்னா அந்த குழப்பத்தினாலதான், தெளிவு இல்லாததுனால தான். இப்போ உங்களுக்கு தெளிவு பிறந்து குழப்பம் நீங்கிறதுனால பாதியில நின்ன வேலைகள் எல்லாம் இனி உங்களுக்கு நடைபெறும். அதனால உங்களுக்கு சந்தோஷமும் வெற்றியும் கிடைக்கும். இந்த சனி வக்ர பெயர்ச்சி அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மையை கொடுக்க பெயர்ச்சியாகவே இருக்கும். ஹாய். பொதுவா நமக்கெல்லாம் சனி பெயர்ச்சின்னா ஒரு பயம் இருக்கும். அதே மாதிரி இப்போ சனி வக்ரமானாலும் எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கு. 2026 ஜூலை மாதம் 26 டிசம்பர் மாதம் 10 வரைக்கும் சனி வக்ரமாகிறாரு. மொத்தம் 138 நாட்கள் சனி வக்ரமாகிறாரு. அப்படி 138 நாள் சனி வக்ரமாயி உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கறத உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். மேஷ ராசியில் பிறந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். பரணி நட்சத்திரம் சுக்கிரனோட நட்சத்திரம். மேஷ ராசி. மேஷ ராசிக்கு 12ஆம் வீட்டில் இருக்கிற சனி பகவான், அதாவது மீன வீட்டில் இருக்கிற சனி பகவான் இந்த வக்ர பயிற்சியில ரேவதி நட்சத்திரத்திலிருந்து உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்கு இறங்கி வக்ரமாகி பயிற்சி ஆகிறாரு. இதனால உங்களுக்கு என்ன ஏற்படும் அப்படின்னா, பணவரவு அதிகரிக்கும். அதே மாதிரி செலவுகளும் அதிகரிக்கும். செலவுகள் அதிகம் இருக்கிறதுனால உங்களுக்கு வரக்கூடிய பணவரவுகள் எல்லாம் அந்த செலவுக்கே சரியா இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, சேமிப்பு அதிகரிக்கணும். செலவுகளை குறைச்சிக்கங்க, சேமிப்பு அதிகரிங்க. ஏன்னா இந்த செலவுகள் எல்லாம் உங்களுக்கு எந்த மாதிரியான செலவுகளா இருக்கும்னா, ஆடம்பர செலவுகளா தான் இருக்கும். இப்ப வர பணவரவு உங்களோட ஆடம்பர வாழ்க்கைய அதிகரிக்கக்கூடிய பணவரவா தான் இருக்கும். அதை பண்ணாம சேமிப்பு உயர்த்தினீங்கன்னா நல்லா இருக்கும். மொத்தத்துல பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆடம்பர செலவுகளை அதிகரிக்கக்கூடிய வக்ர பயிற்சியாகவே இந்த சனி வக்ர பயிற்சி இருக்கும். ஹாய். பொதுவா நமக்கெல்லாம் சனி பயிற்சினா ஒரு பயம் இருக்கும். இப்ப சனி வக்ரமானாலும் அந்த பயம் இருக்கு. ஜூலை மாசம் 26 டிசம்பர் மாசம் 10 வரைக்கும் சனி வக்ர பயிற்சி ஆகிறாரு. ரேவதி நட்சத்திரத்திலிருந்து உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்கு சனி பெயர்ச்சியாகி 138 நாள் அங்க இருப்பாரு. இந்த நாட்கள்ல சனி கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். கார்த்திகை நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம். மேஷ ராசியில இருக்கு. மேஷ ராசிக்கு 12ஆம் இடமான மீன ராசியில சனி பகவான் இப்ப இருக்காரு. ரேவதி நட்சத்திரத்திலிருந்து உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்கு பெயர்ச்சி ஆகும் சனி பகவான் இந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்புகளை அதிகரிப்பார். அரசு சார்ந்து உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். அரசு வேலை கிடைக்கணும்னு யாரா முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இப்ப முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இல்ல அரசாங்கம் சார்ந்து உங்களுக்கு ஏதாவது ஆதாயம் நடக்க வேண்டியது இருந்ததுன்னா இப்ப முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு அரசு சார்ந்து ஆதாயங்கள் ஏற்படும். வேலையில முன்னேற்றம் ஏற்படும். வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில ப்ரமோஷன் கிடைக்கும். இல்ல இடமாற்றம் முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு இடமாற்றமும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வேலை சார்ந்தும் அரசு சார்ந்தும்
கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் முன்னேற்றம் ஏற்படும். இந்த முன்னேற்றம் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும். வணக்கம்.